பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீன்ல இல்லை, எத்தனை பேர் அமைச்சர்களா இருக்காங்க. ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது, ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த 3 ஆண்டுகளில் அதானி நிறுவனத்திற்கு எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது 7 ரூபாய் ஒரு பைசாக்கு வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட மின் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிதி என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தடையாணை கேட்டோம், உச்சநீதிமன்றம் தடையாணை வழங்கவில்லை. அதனால் அந்த நிதி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒப்பந்தம் போட்டதை போல, எங்களது அரசு ஒப்பந்தம் போட்டதை போல, மின்வாரியம் ஒப்பந்தம் போட்டதை போல ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது. மக்களுக்கு மிக தெளிவாக 3 ஆண்டு கால ஆட்சியில ஏதாவது தமிழ்நாடு அரசின் மீது புகார்களை சொல்லிவிட முடியாதா, விமர்சனங்களை முன்வைத்து விட முடியாதா, மக்கள் மத்தியில ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட முடியாதா என்பதை பூத கண்ணாடி போட்டு சல்லடை போட்டு தேடுறாங்க. தேடி தேடி பார்க்குறாங்க. சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அவர்கள் தேடக்கூடிய நிகழ்வுகளும் தோல்வியில முடியுது. அந்த விரக்தியில தான் சில நேரங்களில் அறிக்கைகள். ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீம்ல போயிருக்காங்க. அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டீங்களா? அது யாராவது தொலைக்காட்சியில காட்டினீங்களா? எல்லா தொலைக்காட்சியிலும் வரிஞ்சு கட்டி ஏதோ யாரோ படிக்காத ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்த மாதிரியும், அந்த படிப்புனால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி, ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது இதுன்னு போட்டீங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அந்த டீம்ல போனாங்க. இது வருஷம் குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 12 பேர் 15 பேர் இந்த 3 மாதம் 6 மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள். இந்த போன 11 பேர்த்துல 3 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 3 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த மாதிரிலாம் அதுல போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பத்தின ஒரு செய்தி கூட இல்லை, யாரெல்லாம் போனாங்கன்னு. நீ என்னன்னா, எந்த இடத்துலயும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களுக்கு மீடியாவும் தொலைக்காட்சி பத்திரிகை இருந்தா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டு அரசியல்வாதிகளும் போவாங்க, பத்திரிகையாளர்களும் போயிருக்காங்க. பத்திரிகையாளர்களும் அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க. அந்த பட்டியலில் தான் 11ல் 1. எனக்கு தெரியாதுங்கண்ணா. பாஜகவில் இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதாவது ஓராண்டுக்கு மேலே சிறையிலிருந்து, ஓராண்டுக்கு மேலே பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி, அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்றைக்கி அப்ஸ்காண்டிங்காக இருக்கார். இவர் அமைச்சர், சத்தியப்பிரமாணம் எடுத்த அமைச்சர். இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி. பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்குது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறாரு கோயம்புத்தூரில், என்னுடைய மகன் உட்பட 35 அமைச்சரில் பெஸ்ட் அமைச்சர் இவராமா. ஆனால் ஒரு நாள் அமைச்சர் ஆவார், கை வந்துருச்சுங்கன்னா பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் காட்டுறாரு. அவருடைய தம்பி இடி கேஸில் அக்யூஸ்டு, இன்னும் அப்ஸ்காண்டிங். தமிழ்நாட்டில் எங்கே இருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கரூர் போனீங்கன்னா இன்றைக்கி நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில். ஆனால் காவல்துறை கைது பண்ணாது. அப்போ நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாமல் என்ன சொல்கிறதுங்கண்ணா? இதை உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கறனால எங்களுக்கே பயமாக இருக்குது, சாட்சியெல்லாம் வச்சுருப்பாங்களா? 13ஆம் தேதி பொறுத்திருப்போம், என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க பார்ப்போம். அப்போ நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொன்னதில் என்னென்னா தப்பு. 2வது, நான் கேட்ட கேள்வி, அதானி அம்பானி பிஜேபி நீங்கள் கொடுத்தீங்களே, சரி இது அதிமுகவில் கொடுத்தாங்க, நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தியில், அது என்னோடய செகண்ட் அறிக்கையில் இருக்குங்கண்ணா. ஃபஸ்ட்டு இதில் பெனால்ட்டி சார்ஜ் 230 கோடி ரூபா கொடுத்தீங்களா, அதையே நீங்கள் காட்டல 530 கோடியோட, ஏன் மறைச்சிங்க? 2வது இதில் இப்போ ஜென்ரேட் பண்ண, நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணதில் அதானிக்கு 77 கோடி ரூபா கொடுத்தீங்களே, அதுவும் செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்ட்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்லேருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல்ஏ அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களாமா. நீ எல்லாம் என் மேலே கேஸ் போட்டு, இடி கேஸில் உள்ளே போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கினு என் தலை விதி இல்லைங்களா? 1 வருஷம் ஜெயிலில் கம்பி என்னவும். இதில் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் போய் படித்தா என்னை பற்றி, நான் தனியாக ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கணும்னு எப்போ சொன்னேன்? நான் ஆக்ஸ்ஃபோர்டில் தனியாக இருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களானே. ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு குரூப்பில் போகிறேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட்டு போய் டைப் பண்ணிங்க, போன அன்றைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கேன், ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் 11 பேர் எல்லாம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா? இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார். எங்கே படித்தார்? புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார். அவர் ஒரு பக்கம் படித்தார், நான் லண்டனில் படித்தேன். அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊரில் சகஜம் தானே. அதனால் கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாமப்படுற. கேட்ட கேள்விக்கு பதில் வரும்.
அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்தன்னு ஒத்துக்க. இல்லைன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தன்னு ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுற்றி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுருந்த அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு. தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தலாம். சரியான அப்பா அம்மாவுக்கு பிறந்தால் என் மேலே கேஸ் போடு பார்த்தலாம். நான் தெளிவாக கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா? சரியான ஆள் அந்த போடியா பார்த்துடலாம். நீ போடு கேஸ், நான் பார்த்துறேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன். கூட்டிகிட்டு போடு. போலீஸ் உங்கள் கையில் இருக்குது, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்கிறிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுகு. ஆனால் டிஜிபிட்டு சொல்லி என் மேலே கேஸ்டிக்கு உள்ளவே பார்த்தலாம். நியாயத்தை பேசினா இந்த ஊரில் மிரட்டல். கேட்டால் அமைச்சர் பதவி, நியாயத்தை பேசினா மிரட்டல். அதனால தான் அந்த அறிக்கையை ஸ்ட்ராங்காக கொடுத்துறான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள். நான் ஊரில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்துருந்தான். இங்கே வந்து உங்களில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட விடணுங்கிறக்காக தான் நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் அப்படியே உருட்டி மிரட்டி பார்த்துருவீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, 2வது முறையும் அதானி கொடுக்கலின்னு சொல்லுங்கள். அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இருக்காங்க. இவருக்கு எதுவுமே தெரியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுக்குறதா அமைச்சர் படிக்கிறாங்க. அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்தா, டேஞ்சட் கால் கொடுத்தா அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான். அதை வந்து ப்ரெஸ்ஸில் ஒப்பிக்கணும். வேறு அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா? நான் சிங்கிள் மேன் ஆர்மியாக உட்காந்து டைப் படிக்கணும், கூகுள் பண்ணணும், அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும், இத்தனை வேலை செய்யணும். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, செக்ரட்டரி இருக்காங்களா, எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கிறீங்க டேஞ்சட் கோல். ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படியானா டைப் அடித்து அதானி கொடுத்தியா? கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்ஃபோர்டு போனதை பற்றி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படித்தேன்னு எனக்கு தெரியாது. தமிழ் இருக்க வேண்டியதான். நான் ஆக்ஸ்ஃபோர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா. காமராஜர் ஐயா படிக்காதான் நான் பெருமையை எப்போன்னு சொல்லுவேன். எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு, நான் படிக்க போனேன். யாராச்சும் நான் குழந்தை நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்க தப்புன்னு சொன்னா, எனக்கு அறிவு தேவைப்பட்டது, நான் தேடி போகிறேன். அதன் மூலமாக என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். படிக்காதவங்கள தப்புன்னு எப்போ சொல்லியிருக்கேனா? நீ புலால் சிறையில் கம்பி எண்ணவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்ஃபோர்டு போனார், 11 பேர் போனார், அப்படி இப்படி. நான் எங்கேயாச்சும் போனவங்க கூட சொன்னேன். நீங்களாக தான் கேள்வி கேட்குறீங்க. சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க, அவர் பதில் சொல்கிறார். நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன்னா நான் ஆக்ஸ்ஃபோர்ட் போனேன், நான் சொல்லாமல் தானே போனேன். நீங்களாக தான் செய்தி போட்டேன். ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன், மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைண்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பலை. ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்கள். நானும் ஆரோக்கியமான, இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை. நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன். நீங்கள் பண்ண ஒன்றையும் மோப்பம் முடிச்சு டெய்லி தொலாவி பத்திரிகை நம்பர்கிட்ட கொடுக்குறதா என் வேலையை நினச்சி தான் என் வேலை அது இல்லைங்க. என் வேலை எங்கள் ஆரோக்கியமான அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அது தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி 1 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடாது. ஆனால் ரொம்ப தவறுங்கண்ணா. இன்றைக்கி டிஜிபி கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். 2வது, அந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் பிடிக்கணும். இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. ஒரு மனநலம் குன்றிய ஒரு சகோதரி, அவங்க அப்பா கூலி தொழிலாளி, அவருக்கு பாவம் பெருசாக தெரியல. இது வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போகிறாரு. போலீஸே கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட்டை இந்த மாதிரி எழுதுங்கன்னு டிராஃப்ட் பண்ணி வாங்குறாங்க. அதில் அக்யூஸ்ட்டை கூப்பிட்டு வார்ன் பண்ணி விடுறாங்க. தமிழகத்தினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு அதல பாதாளத்திற்கு போயிருக்குங்கிறது இதை விட உதாரணம் எதுவும் இல்லைங்க. மனநலம் குன்றிய ஒரு சகோதரிக்கு தான் ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட் கொடுக்கணும். ஸ்டேட்டினுடைய வேலை அது. ஏன்னா அவங்க ஹெல்ப்லெஸ். அவங்க உடம்பு அவங்க கையில் இல்லை, அவங்க கண்ட்ரோலில் அவங்க உடம்பு இல்லை. யார் அவங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னே அந்த சகோதரிக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசனுடைய முதல் வேலை அந்த சகோதரிக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மொத்தமாக நீக்கணும். எப்பவுமே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாள் நான். இதில் ஏற்றுக்கவே முடியாது சார், ஏற்றுக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் ரேப் பண்ணவங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி போப்பா தம்பின். அதுக்கப்புறம் அந்த சகோதரியினுடைய மாமா அதை கண்டுபிடிச்சு ஐடி ஊழியர் அவர் திரும்ப போலீஸ் அப்ரோச் பண்ணி ரீகம்ப்ளைண்ட் கொடுத்து அதை 2 பேர்த்த பிடிச்சிருக்கிறாங்க. நாளை காலையில் டிஜிபி அவர் நேரில் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் இந்த பெட்டிஷனை கொடுக்குறோம். காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எல்லாத்தையும் கைது பண்ணணும், ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு போகணும். அப்பொழுது மட்டும்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆனால் நம்ம தயவு செஞ்சு 1 நிமிஷம் நம்மளைய மனநலம் குன்றிய சகோதரி ஷூவில் போட்டு பார்ப்போங்கண்ணா. 1 நிமிஷம். என் உடம்பே என் கண்ட்ரோல் இல்லைங்கண்ணா. எனக்கு என் பாடி என்னன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. இதை ஒரு காமுகன் பயன்படுத்துகிறான்னு உன்னை சும்மா விடலாமண்ணா. இதை ஒருத்த பயன்படுத்துகிறான், அந்த சகோதரிக்கே அவங்க யாருன்னு தெரியாதப்ப இதை ஒருத்த பயன்படுத்தும் பொழுது காவல்துறையின் நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதனால் இது மிக மிக கொச்சைத்தனமான கீழ்த்தரமான ஒரு செயல். காவல்துறை நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பெருமையை திரும்ப மீட்டுக்கொள்ள வேண்டும்.